அவங்க நோக்கம் என்னன்னா, திருவள்ளுவரையும் சனாதனத்த உள்ள அடைச்சிடணும் எப்படியாவது கொண்டாந்து. அவர் கடவுள பத்தி எங்கேயுமே பாடல. எந்த குறிப்பிட்ட கடவுள பத்தியும் அவர் பாடவே இல்ல அவரு. அவர் வந்து அ அந்த மாரிலாம் ஒரு விஷயம் சொல்றப்போ, அவர் வந்து சமணரா, அவர் இந்து துறவியான்னே தெரியாது. அந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் போயிட்டு இருக்கிறப்போ, இவர் எப்படி வந்து அவருக்கு காவி உடை போடலாம்? இப்ப அடுத்த மாசம் வந்து ஏதோ மாநாடு நடத்துறாங்களாம். திருக்குறள் மாநாடு பாஜகல. அதாவது திருக்குறள் பாஜகவுக்குன்னு தலைவர்களோ, ஒரு ஐகானோ யாரும் கிடையாதுங்க. ஐகான்லாம் கிடையாது. மத்த கட்சியில இருக்கிற மத்த மக்கள் கொண்டாடுற ஐகான இவங்க தங்கள் தான் இழுத்துப்பாங்க. எம்ஜிஆருக்கு காவி போடுவாங்க. திருவள்ளுவருக்கும் காவி பூசுவாங்க. போற போக்குல வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் காவி போட்டுருவானுங்க. ஜாதி மதத்தை எதிர்த்த வள்ளலாருக்கும் காவிய போட்டு விட்டுருவானுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நார்த்ல பார்த்தீங்கன்னா, அ வல்லபாய் பட்டேலையும், காந்தியையும் அவங்க கொண்டாடுறாங்க. யாரு? பாஜக கொண்டாடுறாங்க. இங்க வந்து மோடி வந்து காமராஜருக்கு ஈக்குவல்ன்னு இவரு சொல்றாரு. யார் சொல்றாரு? அண்ணாமலை சொல்றாரு. இதனால இவங்களுக்கு வந்து ஒரு தலைவர்கள் கிடையாது. மத்த கட்சி அல்லது மத்த மக்கள் கொண்டாடுற தலைவர்கள, தங்கள் தலைவர்களா வந்து இது பண்றது. இவங்களுக்கு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது.